Good evening, children. 5th standard science பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாட்டர் அப்படிங்கிற லெசன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஃபார்ம் பாண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், கழிவு நீர் மேலாண்மை எவ்வாறு நம்ம வந்து சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? எஸ், இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, யாரையும் நம்ம வந்து அவங்களுடைய உருவத்தை பார்த்து நம்ம அவங்கள கரெக்டா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்களுடைய பலத்தை மதிப்பிட உருவத்தை நாம் அளவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய ஒரு கான்செப்ட். சோ ஒரு ஊர்ல நிறைய குதிரைகள் இருந்தது. குதிரைகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருந்தது. வந்து நிறைய உயரமான குதிரைகள் இருந்தது. ஒவ்வொரு குதிரையும் அவங்க அத வளர்ச்சியை பொறுத்து அவரவர்கள் எந்த மாதிரி வளர்க்குறாங்களோ தகுந்த மாதிரி அது வளர்ந்துட்டு வந்தது. அதே ஊர்லயே ஒரு சின்ன குதிரை மட்டும் இருந்தது. அந்த குதிரையாகப்பட்டது பார்த்தா ஹைட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஷார்ட்டாவே இருந்தது. அதனுடைய வயது அதிகமானாலும் ஆனா அது வளர்ச்சி என்பது ரொம்ப குறைவாகவே இருந்தது. ஏன்னா நம்மள்டே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹெரிடிட்டரியாவும் இருக்கலாம், அல்லது ஊட்டச்சத்து குறைபாட்டினாலும் ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க இல்லையா, உருவத்துல ரொம்ப சின்னதா இருப்பாங்க. சோ அதற்காக அவரை நாம் வந்து தவறாக எண்ணக்கூடாது, குறைவாக மதிப்பிடக்கூடாது, அவர்களுடைய கெப்பாசிட்டிய இல்லையா. அது போலதான் இந்த குதிரையான குட்டி குதிரை எப்பயும் அவங்க பேரண்ட்டா வருத்தப்பட்டுதான், எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, நீ இவ்வளவு சின்னதா இருக்க, உன்னால எப்படி வந்துட்டு எல்லா வேலைகளையும் செய்ய முடியும், உங்களை எல்லாரும் இப்ப குதிரை அப்படின்னு சொன்னா ரைடிங்கெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் குதிரை சவாரிக்கெல்லாம் நீ பயன்படவே மாட்ட அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் அவங்கள பத்தி வந்துகிட்டே இருக்குமோ ஒவ்வொரு முறையும். அந்த ஊர்ல ஒரு சமயத்துல வந்துட்டு இந்த மழை காலத்தின் போது அதிகமான வெள்ளம் வந்துருது. நிறைய வந்து வெள்ளம், ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கண்டினியூஸா நமக்கு மழைக்காலம் அப்படின்னு சொன்னாலே தொடர்ச்சியாக மழை பெய்யும் பொழுது கிராமம் அப்படின்னு சொன்னா ஆறு, குளம், ஏரி எல்லாமே ஃபுல்லா ஃபில் ஆயிடும் இல்லையா. அது போல அங்க இருக்கக்கூடிய ஆற்றங்கரை முழுவதுமாக நிரம்பிடுது, ஃபுல்லா தண்ணி ஓடிடுது. இங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு விஷயத்திற்குமே அவங்க ஆற்றை தாண்டி மறுகரைக்கு செல்லும் பொழுதுதான் அவங்களால எல்லா பொருள்களும் வாங்க முடியும். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போ தொடர்ச்சியாக ஒரு வாரம் மழை பெய்யுது, அவங்க இருக்கிறத வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க. சோ ஆஃப்டர் அ வீக், சோ ஒரு வாரம் கழிச்சு அவங்களால வீட்டுல வந்துட்டு அத்தியாவசியமான பொருட்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்போ யாரு மனிதர்கள் நடந்து போனோம் அல்லது விலங்குகள் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்விம்மிங் தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதுல நீந்தி மறுகரைக்கு நம்மால் போக முடியும். அப்போ என்ன பண்ணிச்சு, குதிரை எல்லாமுமே அது எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது. யாராலையுமே அது வந்து தைரியமா என்ன பண்ணணும், எல்லாரும் அவங்களுடைய உயிரை பணயம் வச்சுதான் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த அளவுக்கு அது வசதி இல்லாத ஒரு ஊரு, போட்டு அப்படின்லாம் எதுவும் இல்லை. எப்படியோ நடந்து போவாங்க, இல்ல இந்த மாதிரி குதிரை சவாரி அப்படின்லாம் போவாங்க. ஆனா குதிரையும் தாண்டி நிறைய தண்ணி ஓடிது. உடனே அந்த குட்டையான ரொம்ப உயரத்தில் குள்ளமா இருக்கக்கூடிய அந்த குதிரையினுடைய பேரண்ட் என்ன சொல்றாங்க, நீ ட்ரை பண்ணி பாரு. ஏன்னு கேட்டா இதுல சின்ன குதிரையா இருக்கும் போது எந்த இடத்துல உனக்கு தண்ணி வந்துட்டு அதிகமாக ஆழம் இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணு. நீரோட்டம் குறைவாக இருக்கு, ஆற்று நீர் அப்படின்னாலும் அதனுடைய ஆழத்தை பொறுத்துதான் அதுல வெள்ளம் என்பது செல்லும். அப்போ எங்க ஆழம் கம்மியா இருக்கோ அங்க நீ போய் ஃபர்ஸ்ட் கரெக்டா கண்டுபிடி, அந்த ஆழத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்துட்டு அதுல உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இனி உன்னுடைய உயிரையும் பாதுகாப்பா வச்சுட்டு நீ அக்கறைக்கு போய் தேவையான பொருள்களை வாங்கிட்டு வாங்க.
நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய யோசனையும் பலத்தையும் இதுல பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட் அட்வைஸ் பண்றாங்க. உடனே அந்த குதிரையும் சரியானபடி அவங்க பேரண்ட்னுடைய அட்வைஸ் படி ரொம்ப பொறுமையா அந்த எந்த இடத்துல தண்ணி ஓடுதோ அங்க ஆழமே இல்லாம இருக்குன்னு முதல்ல ஃபுல்லா கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியும், நீந்தி தண்ணியில மூவ் ஆகுவாங்கங்கும் போது அந்த இடத்துல கிராஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அக்கறைக்கு பொறுமையா போயிட்டு தேவையான பொருட்கள் அவங்களே குட்டி குதிரை, சோ அவங்களால அதிகமாக சுமையை ஏற்றுக்கொண்டு வர முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 தடவை 5 தடவையா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தேவைகளுக்கு எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. சோ அப்ப அவங்களுடைய ரொம்ப பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பொறுமையா அவங்க யோசிச்சு செஞ்சதுனால அவங்களுடைய பலத்தை அந்த இடத்துல எல்லாரும் புரிஞ்சுகிட்டாங்க. சோ அதுல இருந்து அந்த குதிரையை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் அன்னைக்கு அவங்கள ரொம்ப பாராட்டினாங்க. ஏன்னா எங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீ செஞ்சுட்டு வந்திருக்க இந்த ஊர் மக்களுக்காக அப்படிங்கறதுனால எல்லோருமே அந்த குதிரையே என்ன பண்ணாங்க, பாராட்டி அதுக்கப்புறமா யாரையும் இந்த மாதிரி உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாதுங்கிறத எல்லாரும் உறுதியா அத சேவ் பண்ணிட்டாங்க. சோ பொதுவாவே குதிரை அப்படின்னு சொன்னா அதனுடைய சிறப்பு அம்சம்னா ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? வேகமா நமக்கு டிராவல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னாலே என்னது, விலங்குகள்ல பாத்தீங்கன்னா குதிரை தான். அது போலவே நின்று கொண்டே தூங்கும் திறன். குதிரைகள் படுத்துக்கிட்டு தூங்காம என்ன பண்ணும் கேட்டா நின்னுகிட்டே தூங்கும். இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க, குதிரை என்பது என்ன பண்ணும், நின்னுகிட்டே தூங்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது தான். அது போல அதனுடைய ஃபுல்லுமே அதனுடைய ஸ்பெஷலே அப்படின்னு கேட்டா அதனுடைய வலிமை, எனர்ஜி, சக்தி அப்படிங்கறது அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலதான் அந்த நாள்ல குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படைன்னு போர் வீரர்களுக்கான படைகள்ல முக்கியமாக குதிரை படைகளை நம்ம அங்க அந்த நாட்டுல ராஜாக்கள் அரசாங்கம் செய்யும் பொழுது அவங்க அதை பயன்படுத்தினாங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது யார் ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவங்க சைஸ்ல சின்னதா இருக்காங்கன்னு கிண்டல் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு கெப்பாசிட்டிங்கிறது இருக்கும். சரியா? சோ இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறது ஃபார்ம் பாண்ட், பண்ணை குட்டை. பண்ணை குட்டை அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா சாதாரணமாக பூமியில் தோன்றக்கூடிய ஒரு சின்ன பள்ளம் தான். ஒரு சின்ன பள்ளத்தை அதுல என்ன பண்றாங்க, நம்ம குளம், ஏரி அதற்கெல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி அதுல நீரை சேமித்து வைக்கிறோம் இல்லைங்களா? அது போல பூமியில் நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு நம்முடைய விவசாயத்திற்கு நாம் நீரை சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளேஸ் தான் ஃபார்ம் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணை குட்டை அப்படிங்கிறது. என்ன ஷேப்ல நம்ம இத கிரியேட் பண்ணலாம்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர், சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ நாம் இந்த ஒரு ஃபார்ம் பாண்ட் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கலாம். என்ன பயன்பாட்டிற்காக நாம் இதை உருவாக்குகிறோம் அப்படின்னு கேட்டா மழை நீரை சேமித்து வைத்து நாம் பாசனத்திற்காக, விவசாயத்திற்காக இல்லைங்களா? பாசனம்ங்கிறது நீர்ப்பாசனம். நம்ம வயல் ஃபுல்லுமே தண்ணி கண்டிப்பா வேணும். எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நீர் இல்லாமல் அது விளையவே விளையாது. நீர்ப்பாசனத்திற்காக அந்த நீர் பண்ணை குட்டையிலிருந்து தண்ணியை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்தந்த டயத்துக்கு தேவையான போது நீர் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது நாம் அங்கிருந்து பயன்படுத்தலாம். இதுக்கு மேல நம்ம ஃபுல்லும் பவுண்டரி மாதிரி கட்டியிருப்பாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டா இந்த பவுண்டரி மண் அரிப்பை தடுப்பதற்காக. ஏன்னா மண்ணு ஃபுல்லா விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த பள்ளம் நமக்கு க்ளோஸ் ஆயிடும் இல்லையா? அப்ப அதை பயன்படுத்த முடியாது. அதை நம்ம கிரியேட் பண்ண பர்பஸ் வேஸ்ட் ஆயிடும். சோ அதனால அந்த இடத்துல ஓரத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மண் அரிமானம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு சின்ன ஒரு பவுண்டரி மாதிரி கட்டியிருப்பாங்க. அடுத்தது எதற்காக, அதனுடைய சைஸ் டெப்த்தும் எதை பொறுத்து, அதனுடைய அளவும் ஆழமும் எதை பொறுத்தெல்லாம் வச்சுக்கலாம்னு கேட்டா அந்த மணியினுடைய தன்மை, அந்த விவசாயினுடைய பயன்பாடு. எனக்கு இப்ப நிறைய வயல்கள் இருக்கு, எனக்கு தண்ணீர் தேவை அதிகம் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்தா போல பெரிய பண்ணைக்குட்டையா கிரியேட் பண்ணிப்பாங்க.
அல்லது சைஸ், அந்த மண்ணினுடைய வளம் எவ்வாறு இருக்கு, செம்மண்ணா, களிமண்ணா, கரிசல் மண்ணா, மணலா, இந்த மாதிரி பல வகையான மண் வகைகள் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை பொறுத்தும் நம்மளுடைய ஆழத்தை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இந்த வாட்டரை எப்படி நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து அந்த வயல்களுக்கு அனுப்ப முடியும்னா மேனுவல் ஆஸ் வெல் அஸ் பம்ப். நம்ம மேனுவல் அப்படின்னு சொன்னா இந்த கார்னர்ல நம்ம வழி ஏற்படுத்தி வச்சு ஏதோ ஒரு மூலையில அங்கிருந்து எல்லா வயலுக்கும் நம்ம தண்ணி அதிகமாக ஃபுல்லும் சப்ளை ஆகிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் பம்ப் மோட்டார் நம்ம பிக்ஸ் பண்ணி அங்க இருந்தும் நம்ம தண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த வகையில நம்ம இந்த பண்ணை குட்டை அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது என்னது, வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேஸ். இதுதான் பண்ணை குட்டை அப்படிங்கிற அமைப்பு. பாண்டு ஒரு சின்ன ஒரு நம்முடைய ஷேப்போ சைஸோ எல்லாமே நம்முடைய தேவையை பொறுத்தும் மண்ணினுடைய அளவை பொறுத்து இந்த மாதிரியான அமைப்பு நம்ம ஏதோ ஒரு கார்னர்ல கொடுத்திருந்தோம்னு சொன்னா அங்கிருந்து என்ன ஆகும், நீராகப்பட்டது அடுத்து எங்க நாம் அனுப்பணுமோ அந்தந்த பிளேஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அனுப்பிடலாம். அல்லது மோட்டார் வச்சு நான் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்படி க்ளோஸ் பண்ணியும் வச்சிருக்கலாம். க்ளோஸா இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம மோட்டார் செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து எல்லா இடத்துக்கும் தண்ணி அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா செடி மரம் தோப்பு எல்லா நமக்கு தேவையான விவசாயத்திற்கு நாம் பயன்படுத்திக்கலாம். சோ இதுதான் இந்த பண்ணை குட்டை அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். கழிவுநீர் மேலாண்மை. நன்னீர் மேலாண்மை பார்த்தோம். இப்போ நன்னீர் மேலாண்மை அப்படிங்கிற மாதிரியே இப்போ நம்ம பார்க்கிறது என்னது, வேஸ்ட் வாட்டர். இப்போ நாம் பயன்படுத்தின ஒரு தண்ணியை மீண்டும் ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் கழிவு நீர். இப்போ எங்கெல்லாம் இருக்கு நமக்கு கழிவு நீர் என்பது, நமக்கு நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய நீர் இல்லையா, நாம் வீட்டுல சமைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம், நம்ம மீதி எல்லா பயன்பாட்டுக்கும் நீர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அங்கிருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு வேஸ்ட் வாட்டர், அண்ட் தென் பெரிய ஒரு என்ன சொல்லலாம் காம்ப்ளெக்ஸ் ஏரியா பில்டிங்ஸ் இதுல இருந்து வரக்கூடியது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹவுஸ் ஹோல்டு, வீட்டில இருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர். இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடியது மிகப்பெரிய பில்டிங்ஸ், இந்த மாதிரி பெரிய வளாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இங்கிருந்து எல்லாம் வரக்கூடிய கழிவு நீரை நாம் எவ்வாறு சுத்திகரிக்கலாம் அப்படிங்கிறது தான். சோ இந்த தண்ணிய நம்ம வேற எதுக்காக எல்லாம் நம்ம பயன்படுத்தோம், நம்ம வீட்டு பர்பஸ் அப்படின்னு சொன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கிளீனிங் பர்பஸ், நம்ம வீட்டுல எல்லா பொருள்கள்லாம் கிளீன் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். வாஷிங் பர்பஸ், துவைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். குக்கிங் பர்பஸ், சமைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். சோ இதற்கு எல்லாத்துல இருந்துமே நமக்கு என்ன ஆகும், வேஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறது வரும். பாத்திரம் தேய்க்கும் பொழுதும் துணி துவைக்கும் பொழுதும் அண்ட் தென் பாத்திங் குளிக்கும் பொழுது இந்த எல்லா தண்ணியுமே நமக்கு அடுத்து மீண்டும் என்ன பண்ணலாம், வேஸ்டா போயிட்டு இருக்கும் இல்லையா. சோ இந்த தண்ணி எல்லாத்தையுமே நாம் மீண்டும் சுத்திகரித்து எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அதே போல இந்த எல்லா கழிவு நீரும் நேரடியாக ஆற்றிற்கோ குளத்திற்கோ நம்ம அனுப்புறோம்னு சொன்னா அந்த இடமும் சேர்ந்து நமக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா. அங்க இருக்கக்கூடிய நல்ல தண்ணி எல்லாமும் கண்டிப்பா எல்லாம் ஃபுல்லா கண்டாமினேட் ஆயிடும் இல்லையா. இங்க இருந்து நம்ம சோப் ஃபுல்லா கண்டாமினேட் ஆயிருக்கும். இது எல்லா இடத்துலயுமே நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ அல்லது சமைக்கிறதுக்கோ, சமைக்கும் பொழுது அது நம்ம வேற ஃபுல்லுமே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வரும். வாஷிங் அப்படின்னாலும் சோப் இருக்கும், பாத்திங்னாலும் சோப் இருக்கும். சோ இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் டைரக்டா ஆறுக்கோ ஏரிக்கோ இல்ல கடலுக்கோ போகும் பொழுது கண்டிப்பாக அந்த தண்ணி என்பது அங்க மீண்டும்
அதுவும் வேஸ்டாக மாறிடும் இல்லையா? சோ இந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம மாசுபடுத்தக்கூடிய ஒரு நீர் அப்படிங்கறதுதான் அந்த தூசியை மாசுபடுத்திகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த கெமிக்கல்ஸ் இல்லாம மீண்டும் அதை நாம் சரிப்படுத்தணும். இதுக்கு முன் நம்ம எங்கிருந்து நாம் பயன்படுத்திய நீரை நேரடியாக ஆற்றிற்கு ரிவருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்? சுத்திகரிப்பு பண்ணணும். அந்த ஒரு விஷயம் பியூரிஃபை பண்ணணும். சோ அந்த கான்செப்ட் தான் இங்க வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். எதுக்கு முன்னாடி ஆத்துக்கு நேரடியா போய் கலந்துருச்சுன்னா டோட்டலா வேஸ்ட் ஆயிடும். அதற்கு பதிலாக முன்னாடி பியூரிஃபை பண்ணிட்டு நம்ம பண்றோம்னா தான் அந்த நீராகப்பட்டது நமக்கு மீண்டும் அந்த ஆற்று நீரை பயன்படுத்தலாம். சரிங்களா? சோ இப்போ இதுல கழிவுநீர் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது 2 இயற்பியல், வேதியியல், உயிரியல். இயற்பியல் வேதியியல் அப்படின்னு சொன்னா பிசிக்கலா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதற்கு மேல இன்னும் ஒரு சில உயிரியல் வேற, அது இன்னும் நமக்கு தூய்மையான நீராக மாற்றுவதற்கு நான் ஆட் பண்ணக்கூடிய மெட்டீரியல். சோ அப்ப எந்தெந்த விஷயத்துல நான் வந்துட்டு ஃபுல்லையும் பியூரிஃபை பண்றேன் அப்படின்னு சொன்னா பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல். இந்த இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் 3 முறைகளையும் பயன்படுத்தி நாம் இப்போ இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஃபில்ட்ரேஷன் வடிகட்டுதல். நீரை நம்ம என்ன பண்றோம்? வடிகட்டுறோம். இப்ப நார்மலாவே இப்போ ரெய்னி டேஸ் அப்படின்னு சொன்னா நம்ம முனிசிபல் பைப்ல வரக்கூடிய தண்ணீர் ஆகப்பட்டது செம்மண் கலந்த நீராகவோ இல்ல வேற ஏதாவது தூசியோட எல்லாம் வரலாம். அதை ஃபில்டர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அது போல இந்த நீரை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபில்டர் பண்ணிட்டு அதற்கப்புறமாக அடியில அதை என்ன பண்ணணும்? செட்டில் பண்ண வைக்கணும். சோ செட்டிலிங் அப்படிங்கிறது தான் படிய வைத்தல். படிய வைத்தல் அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணும் பொழுது அடியில அதை யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? செட்டில் ஆயிடும். வேஸ்ட் வாட்டர் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபில்ட்ரேஷன், another one is sedimentation. அதுக்கப்புறமா அதுல என்ன ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம சாணம், நம்ம மாட்டினுடைய சாணம் அப்படிங்கறத நம்ம அதுல ஆட் பண்றோம். சோ கவு டங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த கவு டங் அப்படிங்கிற பொருளையும் நம்ம அதுல ஆட் பண்றோம். அண்ட் தென் அல்லது கவுடங் பவுடர், பாக்டீரியா கவுடங் பவுடர் எதற்காகன்னு கேட்டா பொதுவாவே வீட்டுல வாசல்ல நம்ம என்ன பண்றோம்? கிளீன் பண்றோம், சாணம் தெளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கிருமிகளை அகற்றுவதற்காக தான் நம்ம அந்த ப்ராசஸே பண்றோம். அது போல இங்கேயும் நம்ம இந்த பவுடர் ஆட் பண்ணும் பொழுது அந்த நீராகப்பட்டது என்ன ஆகும்? அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் அப்படிங்கிறது ஃபுல்லா இறந்துரும். அது போல அடுத்ததா நம்ம பாக்டீரியா ஆட் பண்ணும் பொழுது அந்த நீர் இன்னும் மீண்டும் நமக்கு தூய்மையான நீராக மாறும். சோ இந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்றோம்? இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம இப்போ கழிவு நீரை எவ்வாறு சுத்திகரிக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இதான் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட். இதுதான் இங்க நமக்கு கழிவு நீர் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அது பைப் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வடிகட்டணும். சோ வடிகட்டுறது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வடிகட்டுறதுங்கும் போதே அடியில என்ன ஆகும்? பாதிக்கு மேல குப்பை தங்கிடும். அண்ட் தென் அடுத்த ஸ்டேஜ் பிரைமரியான அடியில இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்டேஜ்னா அந்த கவுடங் பவுடர் அதையெல்லாம் நம்ம ஆட் பண்றோம். அதில் மீண்டும் சுத்திகரிப்பாகும். அடுத்ததாக ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிரியல், இயற்பியல் அண்ட் தென் வேதியியல், உயிரியல் அப்படின்னு சொல்லும் பொழுது
பாக்டீரியா நம்ம ஆட் பண்றோம். அதில் இன்னும் என்ன ஆகும், நமக்கு மீண்டும் இப்ப மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க குளோரின் பவுடர் ஸ்மெல்லோட தான் நமக்கு தண்ணி வரும் இல்லையா? அதுவும் நமக்கு வாட்டரை பியூரிஃபை பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்காக தான், தொற்று நோய் எதுவும் நமக்கு வராமல் இருப்பதற்காக தான் அந்த தண்ணியை என்ன பண்றாங்க, குளோரினேட்டட் வாட்டரா நமக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு சப்ளை பண்ணுவாங்க. அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுல நம்ம நார்மலா வரக்கூடிய ரெய்னி டேஸ்ல வரக்கூடிய காஃபு, கோல்டு, டெங்கு இந்த மாதிரியான எந்த ஒரு டிசீஸும் அஃபெக்ட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்கு. அது போலவே இங்கேயும் நம்ம கெமிக்கல் பவுடரும் ஆட் பண்றோம், ஆஸ் வெல் அஸ் பயாலஜிக்கலா நம்ம பாக்டீரியாஸ் எல்லாம் ஆட் பண்றோங்கும் பொழுது அந்த நீராகப்பட்டது மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையான நீராக நமக்கு ஃபைனலா கிடைக்கும். சோ அந்த தண்ணிய நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறமா ஆற்றுலையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை எதுல போய் அது இணையுமோ அதோட நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது அந்த பியோர் வாட்டர் கண்டாமினேட் ஆகாது. சோ இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய நீரை சேகரித்து அந்த கழிவு நீரை நாம் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செயல்பாடு. சரிங்களா? சோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நீரை சேமிக்கலாம். எதுக்கு டீச்சர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுக்கு தண்ணிய நம்ம சேமிக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த நீரை நம்ம விவசாயத்திற்காக பயன்படுத்தலாம். மீண்டும் வேற ஏதாவது ஃபேக்டரிஸ்ல, ஒர்க் ஷாப்ல எல்லா இடத்துலயும் தண்ணிங்கிறது யூஸ் ஆகும். குடிப்பதற்கு மட்டுமே, குடிக்கவும் சமைக்கவும் மட்டும் கிடையாது. பல இடங்கள்ல நம்முடைய வாட்டர் அப்படிங்கிறது தேவை அதிகமா இருக்கு இல்லையா? சோ வாட்டர் ஸ்கார்சிட்டி வராம இருக்கணும், தண்ணீர் தட்டுப்பாடு வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் கடல் நீரை குடிநீராக்குதல், மீண்டும் கழிவு நீரை குடிநீராக்குதல் இந்த திட்டம் எல்லாம் எதுக்காக கொண்டு வரும்னு சொன்னா, பாப்புலேஷன் அதிகமாகிறது, மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது அதற்கு ஈடாக நாம் தண்ணீரை சேமிக்கணும். இயற்கை தான் கொடுக்கறது தண்ணீர். மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக மழை வளம் குறைஞ்சிருச்சுன்னா தண்ணி கிடைக்காது, கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சிருச்சுனாலும் தண்ணி கிடைக்காது. சோ அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இந்த தண்ணியை நம்ம பியூரிஃபை பண்ணி வேறு வேறு இடங்களுக்கு சமைக்கவோ குடிக்கவோ வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தாம இண்டஸ்ட்ரீஸ்ல, மேனுஃபேக்சரிங் பிளேஸ்ல, வாஷிங்ல நிறைய இடத்துல இந்த இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். சோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ்? சோ இதனுடைய நமக்கு தேவை, எதற்காக நம்ம இதை வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லைங்களா? இதனுடைய நன்மைகள் என்னென்ன? இப்ப கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளீனாக இருக்கும். சுற்றுப்புற தூய்மை, தண்ணிய அங்கங்க நம்ம என்ன பண்ணுவோம், குளிக்கிற தண்ணி, மீதி தண்ணி, துவைக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வீட்டை சுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆகி எல்லா இடத்துலயும் தேங்கி குட்டையா நிக்கும். அதுல இருந்து நிறைய கிருமிகள் உருவாகும், கொசுக்கள்லாம் உருவாகும், நமக்கு வியாதியை தரும். சோ வாண்ட் டு அவாய்ட் ஸ்டாக்னேட்டட் வாட்டர், சுற்றுப்புறத்தை தூய்மையாக நாம் வச்சுக்கொள்ளலாம், என்விரான்மெண்ட் கிளீனா இருக்கும். அண்ட் தென் வாட்டர் பொல்யூஷன், நமக்கு பொல்யூஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீர் மாசுபாடு அப்படிங்கிறது வரவே வராது. ஏன்னா மாசுபாடு நம்ம தான் சுத்திகரிப்பு பண்ணிடுறோம் இல்லையா? வாட்டர் பொல்யூஷன் இஸ் எராடிகேட் when we want to purify the waste water. வேஸ்ட் வாட்டரை சுத்திகரிக்கும் பொழுது இந்த இடத்துல வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். prevents and then waterborne diseases, சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கு அப்படிங்கும் பொழுதே நமக்கு என்ன ஆகும், இந்த நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்களை நாம் தடுக்கலாம். நோய் தடுப்பு, நோய் தடுப்புன்னா எப்படி, நமக்கு இந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்னுதுன்னா வாட்டர் பொல்யூட் ஆகும். பொல்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து தேவையில்லாத கிருமிகள் உருவாகி நமக்கு நோயை தோற்றுவிக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். It ensures that there is a adequate waste water for irrigation. நிச்சயமாக நமக்கு இது எதற்காக பயன்படுகின்றது, விவசாயத்திற்காக பயன்படுத்தலாம். சோ இந்த கழிவு நீரை நாம் சுத்திகரித்து, விவசாயத்திற்கு நிறைய தண்ணி தேவை. ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம எத்தனை தண்ணி குடிக்கிறோம், நம்ம வீட்டுல சின்ன சின்ன செடி வளர்க்குறோம்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் ஒரு நாளைக்கு 2 தடவை தண்ணியா, 3 தடவை தண்ணியா, எத்தனை தடவை தண்ணி விடணும், எந்த அளவு செடி மூழ்கிறவு தண்ணி இருக்கணுமா, நிறைய ப்ராசஸ் இருக்கு. நெல்லோ, கம்போ, கேழ்வரகோ, கரும்போ அதனுடைய தன்மைக்கு, மண்ணினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்,
நீர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதற்கு நாம் செலவிட வேண்டும். அந்த நீர் நம்ம இந்த வேஸ்ட் வாட்டர் நம்ம சுத்திகரிச்சு பயன்படுத்துறோம்னா விவசாயத்திற்கு நமக்கு கண்டிப்பாக நீர் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் என்னது? நம்ம பார்த்த டாபிக் ஒண்ணு வந்து ஃபார்ம் பாண்ட், பண்ணை குட்டை என்றால் என்ன? பண்ணை குட்டை என்பது நீரை சேமிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த தண்ணியை நம்ம சேமிச்சு விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறோம். அது நம்முடைய தேவையை பொறுத்து அந்த பண்ணை குட்டையை அமைத்துக் கொள்ளலாம். அடுத்ததுதான் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ங்கிறது கழிவுநீர் மேலாண்மை அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி நம்ம ஒவ்வொன்னையும் நம்ம தண்ணீரை சேமிக்க கூடியது எவ்வாறு? தண்ணீர் என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? எல்லாம் நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? திருக்குறள்ல வரும். தண்ணீர் என்பது நமக்கு தேவையான ஒரு விஷயம். நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. எந்த இடத்துலயுமே தண்ணியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. டாப்ப தேவையில்லாம திறந்து விட்டுட்டு ஃபுல்லா போக அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்துறோம். அது குடிநீரா இருந்தாலும் சரி, அது சாதாரண நீராக இருந்தாலுமே நீர் சேமிப்பு, அதே போல மண்வளம் சேமிப்பு, அடுத்தது மின்சாரம், இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சேமிப்பாக இருக்கும். சரிங்களா? சோ நம்ம இப்போ இது ரிலேட்டடா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல. சோ அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி தான். இந்த ஆக்டிவிட்டியில நம்ம எப்படி இதை ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லையா? ஸ்லட்ஜ் இஸ் கன்வெர்டட் டு மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹியூமஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் anaerobic bacteria. And then floatable solids like oil, grease are removed to allow sand, grit and pebbles to settle down. Solid material like feces which settle at the bottom of the tank to remove large objects like racks, sticks, etc. from the wastewater. Water removed after removal of sludge and floatable. So இது எல்லாமே இப்ப நாம பார்த்த இந்த எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை நாம் சுத்திகரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்தான். சரிங்களா? சோ இப்போ இதுல நம்ம வந்து எப்படி இத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? பார் ஸ்கிரீன், டைஜஷன், கிளாரிஃபைட் வாட்டர், ஸ்கிம்மர், ஸ்லட்ஜ், கிரிடன், சாண்ட் ரிமூவல் டேங்க் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சோ இப்போ இந்த ஒவ்வொன்னையும் நம்ம எப்படி கரெக்டா இதுல இப்போ நம்ம உங்களுக்கு இதை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்? சாலிட் மெட்டீரியல், திட பொருள்களை அடியில நம்ம தக்க வைக்கணும். தட் இஸ் ஸ்லட்ஜ். So in the solid material like feces which settle at bottom of the tank அப்படிங்கிறது தான் first stage இருக்கணும். And then sludge converted to methane, carbon dioxide, humus help of anaerobic bacteria. அதுதான் நம்ம என்னது? டைஜஷன் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் ஸ்லட்ஜ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிற ப்ராசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பாக்குற இந்த பார் ஸ்கிரீன் அப்படிங்கிற கான்செப்ட். பார் ஸ்கிரீன் அப்படின்னு சொன்னா லார்ஜ் ஆப்ஜெக்ட் லைக் ரேக், ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி குச்சி இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலும் என்ன பண்ணணும்? அதையும் நம்ம ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி அதை சரிப்படுத்தி வாட்டர் ரிமூவ் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் ஸ்லட்ஜ் அண்ட் ஃப்ளோட்டபிள் சாலிட். அதுதான் என்ன வாட்டர்னு சொல்றோம் நம்ம? கிளாரிஃபைடு வாட்டர். வாட்டர் ரிமூவ்ட் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் ஸ்லட்ஜ், அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிரிடன் சாண்ட் ரிமூவல். கிரிடன் சாண்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு அலவ், மண்ணு எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அலவ் சாண்ட், கிரிட், த பெபிள்ஸ். இப்போ நீங்க கூழாங்கல்லு அதையெல்லாம் அடியில போட்டோம்னு சொன்னா தண்ணி தூய்மையா வரும் இல்லைங்களா? சோ அந்த ப்ராசஸ்க்காக we want to add grit and sand removal. அந்த இடத்துல நமக்கு அதை போடும் பொழுது இன்னும் நமக்கு தூய்மையாகும்.
லாஸ்ட் ஒன் ஃப்ளோட்டபிள் சாலிட். இத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிம்மர் அப்படிங்கிற ப்ராசஸ்னா நமக்கு மேல எண்ணெய் இதெல்லாம் தேங்கி நிற்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம நீக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த ஸ்கிம்மர் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகே, சோ இப்போ ஒரு கழிவு நீரை எவ்வாறு நாம் வந்து சுத்திகரிக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம், இப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு உண்டான டேர்ம்ஸ் தான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை நம்ம திருப்பியும் லேர்ன் பண்றோங்கும் போது என்ன ஆகும், ஈஸியா எப்படி ஒரு கழிவு நீரை சுத்திகரிக்கலாம், நம்ம வேஸ்ட் வாட்டர்ங்கிறது நாம் யூஸ்டு ஒன், நம்ம பயன்படுத்திய ஒரு நீரை எவ்வாறு சுத்திகரிக்கலாம்ங்கிறது தான் நம்ம ஸ்லட்ஜ் கன்வெர்டட் மீத்தேன் ஃப்ளோட்டபிள் சாலிட் ஆயில்ங்கிறது ஸ்கிம்மர், சாண்ட் கிரிட் பெபிள்ஸ் போடுறது கிரிட் அண்ட் சாண்ட் ரிமூவல் ஆஃப் டேங்க், சாலிட் மெட்டீரியல்ஸ் நம்ம ரிமூவ் பண்றது ஸ்லட்ஜ் சொல்லுவோம், லார்ஜ் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட நம்ம ரிமூவ் பண்றது பார் ஸ்கிரீன், கிளாரிஃபைட்னா வாட்டர் ரிமூவ் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் ஸ்லட்ஜ் அண்ட் ஃப்ளோட்டபிள் சாலிட். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, சோ உங்களுக்கு இப்போ இன்னைக்கு பார்த்த டாபிக்கோட கண்டிப்பா இது ரிலேட்டடா இருக்கும், சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா, புரிஞ்சுதா இந்த கான்செப்ட் எல்லாமே? ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தது ஃபார்ம் பாண்ட், அனதர் ஒன் இஸ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ங்கிறது நம்ம கழிவு நீரை எவ்வாறு சுத்திகரிக்கலாம், கழிவு நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, சோ நீங்க வீட்டுல போயிட்டு இந்த கான்செப்டையும் மீண்டும் படிச்சுட்டு வாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.